நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் மும்மருந்துன்னு அழைக்கிற நூல் என்ன, அதில் அந்த மருந்து பொருட்களை என்ன பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மும்மருந்து அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி இந்த 3 நூல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மும்மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் வருது. அதில் திருக்கடுகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 3 மருந்து பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம், பஞ்சம்னா சிறுபஞ்சம் அப்படிங்கிறதே 5ங்கிறது தான் குறிக்குது. அப்போ நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி இந்த அஞ்சோட வேர்கள் பயன்படுது. இது மட்டும் ரொம்ப முக்கியம், வேர். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலாதியில் பார்த்திங்கன்னா ஏலம், லவங்கம், நாககேசுரம், திப்புளி, சுக்கு, மிளகு இந்த 6 பொருட்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு திருக்கடுகம், திருனாவே 3 அப்படிங்கிறது தெரியும். சிறுபஞ்சமூலம் அப்படி அந்த பஞ்சசீலம் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது பாருங்கள், 5 வேறு. இப்போ ஏலாதியில் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6. இதில் மருந்து பொருட்கள் என்னவோ அதுக்கு தகுந்தான கருத்துக்கள் சொல்லும். 3 கருத்துக்களை சொல்லும், 5 கருத்துக்களை சொல்லும், 6 கருத்துக்களை சொல்லும். ஓகே, தேங்க்யூ ஆல்.